ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சண்டை என்னென்னா, ஆல்ரெடி இந்த ப்ராங்க்ன்ற ஒரு விஷயமே இன்னும் முடிவுக்கு வரல. யாரும் இதை பற்றி பேசவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து பெட்ரூம்லேயே உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா பிபி ஹோட்டலாக மாறப்போகுது, ஞாபகம் இருக்கா? ஸோ செம்மையாக வரப்போகுது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு மைக் ஒழுங்காக மாட்டுக்குன்னு திவாகரை சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு சின்ன சண்டை வருது. யாருக்கு? நம்ம விஜய் பார்வதிக்கும் கேப்டன் தலை திவ்யாவுக்கும். ஆனால் திவ்யா சொன்னது தப்பில், ஒழுங்காக மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திவாகருக்காக விஜய் பார்வதி வரதான் கொடுமை. அங்கேயே அப்போ சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கம்முன்னு இருக்கலாம்ல. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க விஜய் பார்வதி, என்னன்னா, நான் உங்ககிட்ட பேசுகிற விரும்பலைங்க, நான் உங்ககிட்ட பேசுகிற திவாகர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்துட்டு திவ்யா சொல்லும்போது, நான் ஆனால் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு இவங்க வீம்புக்கு பேசுனாங்க. அப்போ கனி வந்து அங்கே இருந்துக்கிட்டு, ஏங்க திவ்யா என்னங்க நீங்கள், நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? அந்த உரிமையை நான் கொடுக்கலன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் போய் தேவலாமா அப்படின்னு ஏற்றி விட்றாங்க. கனி சூப்பர்மா. அது மட்டும் இல்லாமல் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கனி அன்பு கேங் இப்போ உடஞ்சி அப்படி இப்போ உடையுதா இல்லை அந்த கேங் அப்படி பெருகுதான்னு தெரியல. அந்த கேங்கு ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் உள்ளே வந்துட்டார், திவ்யாவை உள்ளே இழுக்கிறாங்க. நம்ம ரம்யா முதலேருந்து அந்த கேங்கில் தான் இருந்தாங்க எல்லாமே. அது அந்த சண்டை, அது விஜய் டிவி அந்த இவங்களாம் முதல்லேருந்தே ஒரு பழக்கம் இல்லையா? ஸோ அதனால் அது கேங்காக ஃபார்ம் ஆகுதான்றது தெரியல. அப்புறம் திரும்ப வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. நான் வந்து அவங்களுக்கு பற்றி பேசினா, திவாகர் பற்றி பேசினா உங்களுக்கு என்ன? அவங்களோட வாயா நீங்கள்? ஏன் அவர் பேசுகிறார்? அவர் சாரி சொல்லிட்டார். சாரிடா, தெரியாமல் இப்படி ஆகிடுச்சு, நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், இப்படி குனியும் போது இப்படி ஆகிடுச்சுடா, பேசும்போது இப்படி ஆகிடுச்சிடான்ற அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இவங்க வந்து விடமாட்டாங்கண்ணே, ஏன்னா இப்படி பண்ண நீங்கள் பயப்படுங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்களா அப்படின்னு. இதெல்லாம் தேவையில்லாதது. ஒரு தலையாக இருக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க, சரிங்களா? அதை வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒபே பண்ணணும், தலைக்கு ஒபே கொடுக்கணும். விஜய் பார்வதி என்ன தான் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு விஜய் பார்வதி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். இது ரொம்ப பெரிய தவறு. இவங்க ஒரு வேளை தலையாக இந்த மாதிரி பண்ண எவ்வளோ காண்டாவாங்க. ஸோ தன்னை பார்த்து பின்ன பேசணும். மறக்காமல் இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.